வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். இன்றைக்கி நம்ம எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த குரு வக்கர பயிற்சி அடைகிறனால கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுன்னா பார்க்க போகிறோம். குரு வக்கர பயிற்சின்றது உங்களுக்கே தெரியும். குரு பகவான் ஏற்கனவே மே மாதத்தில் பயிற்சி ஆகி அவர் அடுத்த மே வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருப்பார். அப்போ ஊடையில் எதுக்கு இந்த வக்கர பயிற்சி அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது இது எப்போ நடக்குன்றது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 மாதங்கள் இந்த வக்கர பேச்சு நடக்க போகுது. இந்த வக்கர பேச்சினால் கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த கடகராசிகளுக்கு இந்த வக்கர பேச்சுன்னு இருக்கும்போது முதல்ல முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் டைம்ன்ற விஷயம் அவ்வளோ சரியில்லாமல் நிறைய பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கும். ஆனாலுமே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பல கெட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம் மாறப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். உங்களோட ஜாதகப்படி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். சில பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க. லாட்ரி அடிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்த பணமே நம்மளை தேடி வர்றது லாட்ரி தான். அதான் ஜாக்பாட்னு சொல்கிறது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு பணம் தேடி வரும். அது எப்படி தேடி வரும்னு, அந்த யோகம் எப்படி உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் தான். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சில பேருக்கு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படின்ற போது திடீர்னு உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கூடதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சைடு ஒர்க், பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஏதாவது ஒன்று படிச்சு வச்சுருப்பீங்க, அதில் எதுவுமே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அது இந்த 4 மாதத்தில் இந்த குரு வக்கர பேச்சில் கடகராசி என்பவர்களுக்கு டக்குன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்க போகுது. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய சம்பளன்றது 2-3 சம்பளம் கிடைக்கும். அது எப்படி 2-3 கேட்டிங்கன்னா, மெயின் வேலை ஒன்று பார்த்துட்ருப்பீங்க, சைடாகவும் சில வேலைகள் பார்ப்பீங்க. அந்த சைடான வேலைகள் மூலமாகவும் இது வரைக்கும் வருமானம் வராமல் இருந்திருக்கும். இனி வருங்காலங்களில் அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது, எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து நல்லா பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதை நீங்கள் முன்னாடி கூட கேட்டு வச்சுக்கலாம். அந்த பணங்கள் உண்டாகிட்டு இருக்கும், வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான விஷயம், உங்களோட ஜாதகத்தை சில சுப செலவுகள் ஆகும். சுப செலவுகள்ன்ற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. சுப செலவுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரிய வர்றது, உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான செலவு பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இப்போ இது வந்துட்டுருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குள்ளே போகும். குழந்தை பாக்கியத்துக்கு போனவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணுவீங்க. அதுக்கு இந்த கடகராசியான காரங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான விஷயம், இந்த நேரங்களில் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் நிலம், வீடு வாங்கலாம், வீடு வாசல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க சொந்தமாக. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸுன்ற விஷயத்த கொஞ்சம் சரிபார்த்து வாங்குறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எதுக்குன்னா 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை உள்ள இடம் அப்படின்னு இருந்தேன்னா சொல்லுவாங்க. எப்படியுமே நம்ம புரோக்கர்ஸ்ன்றவங்க நம்மளுக்கு அந்த வீடை தள்ளி விட பார்ப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட்ஸுன்ற விஷயம் சில பேருக்கு நீங்கள் சரியாக தபசு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பத்திரத்தில். அந்த பத்திரத்தில் ஏதாவது வில்லங்க இருந்தால் தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் தலையிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிலம்ன்ற விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி டைமில் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொண்டு வர்ற மாதிரி காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? இன்னொரு விஷயம், எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இது யாருக்கு வாக்குறுதி அதிகமாக இருக்குன்னா, இந்த அரசியல்லையும் சமூக பணியிலையும் வீட்டில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் பதவியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு இந்த உதவி பண்ணு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதுக்குன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுக்குற விஷயங்கள் இந்த நேரங்களில் உங்களுக்கு அகென்ஸ்ட், அதாவது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அதிகமாக. அதனால் மேக்ஸிமம் எப்போ நீ பார்த்துக்கோ அப்படின்னு தட்டி விட்டு போக பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரிக்கும் போது வாய் வார்த்தைகள் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது என்ன ஆகும்னா, சண்டைகளில் செல்ல கொண்டு போகும். அதாவது சண்டைக்குள்ளே கொண்டு போகும். அப்போது உங்கள் மனசு வேதனைப்படும். அந்த வேதனை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், கடகராசி அன்பர்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், வேலை சம்பந்தமாக யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அது ஏமாற்றப்படுவீர்கள். புரியுதுங்களா? யாராவது ஒருத்தங்க, நான் இப்படி வேலை வாங்கி தரேன், இவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதான் அரசாங்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன், அரசாங்க வேலையை வாங்கி தரேன், இவ்வளோ பணம் ஆகும், நீங்கள் பணம் கொடுங்க, பரவாயில்ல, நான் வாங்கி தந்துடுறேன், நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட எந்த காரணம் கூட பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா?
அது மட்டும் கிடையாது, தனித்துவ திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்களை சாதனையாக செஞ்சு முடிக்கிறதுக்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நான் உடனே சொல்லிக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து ஏன்னா நீங்கள் கடகராசி அன்பர்களுக்கு சில விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கடுமையாக உழைக்கணுன்ற விஷயம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஊர் சுற்றுறதுக்குள்ள வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஊரை சுற்றிட்டு, அதாவது ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள் போவீங்க. நான் இது எப்படி சொல்கிறேன், வேலை விஷயமா கிடையாது, குடும்பத்தோட ஊரை சுற்றி பார்க்குற ஒரு ஆசை உங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரி இருந்தாலும் போயிட்டு வாங்க. இதில் இன்னொரு விஷயம் உண்டுங்க, காதல் அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கரப்பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு வந்து காதல்ன்ற விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரும். அதை உங்களுக்குள்ள ஒரு 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 நெருக்கத்தை உண்டாக்கும் போது உங்களுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு காலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் வந்து தலை சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் தலைவலி, அடிக்கடி தலைவலி வந்தோன்னா செக் பண்ண பாருங்கள். அதுக்கான சரியான மருந்து எடுக்க பாருங்கள், சரிங்களா? முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்போ அப்போ ஒரு ஒரு கடகராசி அன்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு இது திருமணத்துக்கு வரன் தேடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை, ஜாக்கிரதை. எதுக்கு கவனம் தேவைன்னு சொல்கிறேன்னா, அவசரப்பட்டுறக்கூடாது. சரி, சில பேருக்குலாம் ஏஜ் ஆகிருக்கும், சரி சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா பாதிப்பு அவங்கள மட்டும் கிடையாதுங்க, உங்களையும் பாதிச்சிடும். பிறகு என்ன ஆகும்னா, உங்களுடைய சொந்தம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க உங்களை விட்டு தள்ளி போகுது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால திருமணம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்கள் ஆரோக்கியத்திலும் சரி, உங்கள் குடும்பமான விஷயங்கள்லையும் சரி, எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக யோசித்து சூழ்நிலையை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள், அதான் சொல்லுவாங்க, இந்த காலகட்டன்றது வந்து உங்களுக்கு வந்து கடகராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், இந்த நேரத்தில் வந்து இந்த 4 மாதங்களில் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. பெருமாள் வழிபாடுன்றது திருமலை, அதாவது திருப்பதி திருமலை கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். திருப்பதி போய் அங்கே மலை மேல் இருக்கிற இந்த 4 மாதத்தில் நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு வந்தால் தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பணம், பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலத்தை அதுக்கு பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.